இந்த தீபாவளிக்கு முறுக்கே சுட தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக டீ குடிப்போம்ல, ஸோ அந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இதோட 2 டம்ளர் கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் பக்கம் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஜீரகம் வந்து எடுத்துக்கலாம். ஜீரகத்தை கையில் இந்த மாதிரி கொட்டிட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம அளந்து எடுத்தோம்ல அந்த டம்ளர், ஸோ அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி வந்து பிடிச்சிச்சு. ஸோ இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு பார்த்தா இருக்கக்கூடாது. அதோடு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ இப்போ முறுக்கச்சில் ஸ்டார் அச்சு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எப்பயும் போல் முறுக்கு சுடுற மாதிரியே எண்ணெயில் வந்து சுற்ற வேண்டியதான். எண்ணெய் வந்து ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் முறுக்கு நல்லா வந்து உள்ளாரெலாம் வெந்திருக்கும், இல்லைனா உள்ளார வேகாமல் போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் ஷேப்லாம் தேவையில்லை, எப்படி வேணால் நம்ம சுட்டுக்கலாம். ஏன்னா கடைசியாக நம்ம உடச்சி தான் விட போகிறோம். அதனால் எப்படி வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அப்படி வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நிறைய பபிள்ஸ் இருக்குல்ல, இது பாருங்கள் இப்போ கொஞ்சம் வந்து அடங்கிடுச்சா. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமேட்டு எடுத்துருங்க. ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க. இதோட நீங்கள் கருப்பெல்லு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்தோன்னே அந்த முறுக்கை உடச்சோன்னா லைட்டாக வந்து நடுவில் வேகாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள்.